Good morning, praise Lord. Welcome to this video. So இந்த நெக்லஸ் இது கூட ஊழியத்துக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான். இதெல்லாம் கூட கிரியை செய்து நிறைய நிறைய இருதயங்கள்ல. ஸோ என்னுடைய பெயரே வந்து நெக்லஸ் அப்படின்ட்டு எங்கள் ஊரில் சிலர் வச்சுருந்தாங்க. ஸோ இது கூட சிலருடைய இருதயத்தில் கிரியை செய்யுது. அதுக்காக தான் இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த என்னுடைய சபையில் வந்து அதான் உன்னை கொண்டு நிறைய பேர் படிப்பாளிகள், நிறைய குடும்பங்கள் கர்த்தர் ரட்சிப்பார் அப்படி சொல்லிட்டு எனக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க. இந்த ஊருக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன். இங்கே வந்து அதான் இது பின்மாற்ற பட்டணம் சோதோம் அப்படியெல்லாம் சொல்லி சொன்னாங்க. சில பேரோட நான் எனக்கே எல்லாமே தெரியல. சில பேரோட பேசும்போது என்னோட மென்டார்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆத்மா ரெண்டு ஆத்மா நீ ஆதாயம் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் உன்னை நேசிச்சதுக்கு ஆத்மாதாயம் பண்ணு, ஆனா வந்து ஒரு ஆத்மா ரெண்டு ஆத்மா ஆதாயம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதை வந்து நான் இங்கே சில போதகர்கள் கிட்ட கூட அதை சொல்ல பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கு அது வந்து புரியல. எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு அது வந்து அது எப்படி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய நிறைய பேர் வந்து ஏதோ பெரிய பெரிய மீட்டிங் போட்டு அற்புதம் நடக்கணும், ஏதோ நடக்கணும் அப்படிதான் ஒரு பல வருஷங்களாக அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு ஏற்புடையதா இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அதாவது ஒரு ஆத்மா ரெண்டு ஆத்மா ஆதாயம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்வது நிறைய பேருக்கு ஏற்புடையதா இல்லை. ஆனால் உண்மை என்னென்னா, நான் ஒரு ஆத்மா ரெண்டு ஆத்மாவுக்காக தான் போராடுறேன். இன்னும் நான் 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஆகிட்டா கூட இன்னும் நான் அதை சாதிக்கலை. அதுதான் உண்மை. ஏன்னாக்கா வந்து பின்மாற்றம் அது வந்து ரொம்ப கொடியது. லேக் ஆஃப் எஜுகேஷன் அதுவும் கொடியது. ஏன்னா வந்து அப்டேட் ஆகாமல் நம்ம இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலேருந்து என்ன வருதுன்றது, அவருடைய சிந்தனை என்னன்றது நமக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். கர்த்தர் இப்போ என்ன செய்கிறாரு, அவருடைய செயல்பாடு என்ன அப்படின்னு நமக்கு தெரியறதே இல்லை. அதான் என்னுடைய மென்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சப்பானிகளை கர்த்தர் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சப்பானிகள் அப்படின்னு வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகள் அதான் முக்கியமாக லேடிஸுடைய இதை வந்து அவங்க கில் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒயிட் தான் கட்டணும், அது மாதிரி ஏதோ அவங்களுடைய ஆசை அபிலாஷைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறத பார்க்கலாம். அது வந்து இப்போ என்னை கொண்டு போய் அங்கே அந்த மாதிரி ஒரு இதில் நிறுத்தினா நான் வந்து திரும்ப அந்த சபைக்கு நான் போகவே மாட்டேன். நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இது இடத்துல இட் இஸ் வெரி மார்பிட் டு சிட் தேர் ஃபார் 3 hours அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் போகவே மாட்டேன். அப்படி ஒரு சொல்லாத இடத்துல தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் பயிற்சிகளை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மோரோவர் இதை வச்சு கூட நீங்கள் வந்து கத்துடைய கிரியையை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்ட்டு கூட அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இதுமாரி கத்தர் என்னை உயர்த்துவார் அப்படி சொல்லிட்டு சிறு வயதுலேருந்தே இது அப்படி ஒருத்த பார்த்தாலே தெரியும், விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை வந்து கில் பண்ணிடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அது மாதிரி சிப்ளிங் ரைவல்ரி அதெல்லாம் இருக்குது. தாத்தாவுடைய மேல் சில்ட்ரன் ஃபீமேல் சில்ட்ரன் அப்படி ரெண்டு விதமாக இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க தான் நல்லா பழைப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து எப்பவுமே அப்படி தானே. யோசேப்பு கதையிலையும் அப்படி தானே. யோசேப்பு காலில் வந்து தகப்பன் முதல் அந்த மொத்த பேரும் அவன் காலில் விழும்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. அதனால தானே அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை வருது. அது போல் நீயா நானா கம்பேரிட்டிவ் இது அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது ஃபேமிலிக்குள்ளேயே.
ஸோ வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னா வந்து இப்போ வந்து எனக்கு நான் வந்து தனியாக தான் இருக்கேன். இங்கே வந்து அவ்வளோ பெரிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து அல்லது அதுக்கு முன்னாடி கூட எங்கள் தாத்தா தான் என்னுடைய பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவார். அதோட முடிஞ்சுது. வெளியே போன உடனே எனக்கு பர்த்டே எனக்கு யாரும் ஹாப்பி பர்த்டேன்னு கூட யாருமே சொன்னதே கிடையாது. ஒன்று வெட்டிங் டே அப்படின்றது கசப்பாக தான் இருந்ததுனால எனக்கு வெட்டிங் டே செலிப்ரேஷன்ஸுன்றதும் கிடையாது. செலிப்ரேஷன்ஸு எதுவுமே அவளுக்கு இல்லை. அவளை டோட்டலாக உதாசீனம் பண்ணாக்கா அவள் வந்து அவளுக்கு கட்டப்படக்கூடிய அந்த மஞ்சள் கயிறு தாலி கயிறு வந்து அவளுக்கு தற்கொலைக்காக கட்டப்படக்கூடிய சுருக்கு கயிறாக மாறும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்கள் போட்டாலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணி இன்ன வரைக்கும் என்னை ஜீவனோட வச்சிருக்காரு. இதுமாரி நான் துக்கத்துலேயும் இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடியே எல்லாமே தெரியும். என்னுடைய காலருகே கண்ணிகள் இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ கர்த்தர் என்னை வந்து யோசேப்பு மாதிரி என்னை தப்பிக்க வச்சிட்டாரு. இதை இன்னொரு வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன்.